ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் ரவுண்டு தான். என்ன சேலஞ்ச் அப்படின்னா 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃபார் கிட்ஸு. இதுதான் அந்த சேலஞ்ச். அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சேலஞ்ச் யார் நமக்கு கொடுத்தா அப்படின்னா அவங்களும் ஒரு யூடியூபர்ஸ் தான். அதாவது கௌரிஸ் ரெசிபீஸ் அப்படிங்கிறது அவங்க சேனல் நேமு. அவங்க நேம் கூட கௌரி தான். அதனால தான் இந்த சேனல் நேம் கௌரிஸ் ரெசிபீஸ்னு வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனலோட நேம் வந்து என்ன இருந்தது அப்படின்னா குக்கிங் ஃபார் குட்டீஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களோட சேனல் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற நேம் கௌரிஸ் ரெசிபீஸ். அவங்க நமக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க தான் நமக்கு இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ்னு. அதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். அதுவும் ப்ரெட் வச்சு செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா ப்ரெட் பாப்கார்ன், அதாவது கேரமல் ப்ரெட் பாப்கார்ன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 5 ப்ரெட் எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்லைஸாக வந்துடும். இப்போது இதை நம்ம ஒரு கடாயை வச்சு அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் சும்மா சிம்பிளாகவே அப்படியே வறுத்துட்டே இருங்க. நல்லா மொறுன்னு அந்தளவுக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு ஆகிடும். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே சட்டியில் நம்ம ஒரு 25 கிராம் அளவு சுகர் எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்து கேரமல் பண்ண போகிறோம். இப்போது இதில் அந்த ஜீனி நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவு விட்டாலே போதும். அதில் ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கிறோம். நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்கானது நல்லா சிம்மில் வச்சு அந்த கேரமல் வந்துடும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கேரமல் வரும். இல்லைன்னா மறுபடியும் ஜீனியாக ஆகிற மாதிரியே இருக்கும். நல்லா கேரமல் கொண்டு வந்துடுங்க. இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை வந்து நல்லா பிரட்டி எடுங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கையிலே அந்த ப்ரெட்டெல்லாம் தனித்தனியாக எடுத்து விடுங்க. இல்லைனா அப்படியே எல்லாம் ஒன்றா பிடிச்சிக்கும். அருமையான ப்ரெட் பாப்கார்ன், கேரமல் ப்ரெட் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்னுடைய பாப்பா சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக கௌரி ரெசிபீஸ் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க தான் எனக்கு இந்த சேலஞ்ச் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. முக்கியமாக நம்ம எப்போன்னு சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.